ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாடி பட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். பாடி பட்டர்ஸ் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்று எமல்சிஃபையிங் பாடி பட்டர், இன்னொன்று விப்டு பாடி பட்டர். இப்போ எமல்சிஃபையிங் பாடி பட்டர் அப்படின்னா வாட்டர் பிளஸ் பட்டர்ஸ். இது வந்து க்ரீம் ஃபார்ம்ல இருக்கும். இந்த க்ரீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளோட பாடி ஷாப் க்ரீம்ஸ், அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்றோம்ல, இந்த மாதிரி எல்லா பாடி பட்டர்ஸுமே எமல்சிஃபையிங் பாடி பட்டர்ஸ் தான். ஏன்னா நம்மளோட சீதோஷ்ண நிலை இருக்குல்ல, நம்மளோட வெதருக்கு இந்த விப்டு பாடி பட்டர் வந்து கன்சிஸ்டன்சி வந்து எப்போதுமே ஸ்டேபிளா இருக்காது. அது வந்து பட்டர்ல இருந்து அப்படியே மெல்ட் ஆயிடும். பட்டர் வந்து அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இல்லாம அப்படியே மெல்ட் ஆயிடும். அதனால விப்டு பாடி பட்டர் வந்து கூலான பிளேசஸ்ல வந்து அது ஸ்டேபிளா இருக்கும். எமல்சிஃபையிங் பாடி பட்டர் வந்து நம்ம ஊருக்கு ஸ்டேபிளா இருக்கும். அந்த க்ரீமியா அந்த பாடி பட்டர் கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் ஏன் நான் வந்து போடுறேன் அப்படின்னா, நான் என்னென்ன யூஸ் பண்றேனோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். எக்ஸாம்பிள், நான் இதுக்கு முன்னாடி வந்து தி பாடி ஷாப் இருக்குல்ல, அவங்களோட பாடி பட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த ஷாப்பிங் வீடியோவா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த நான் எம்டி வீடியோலாம் நான் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருந்திருப்பேன். மோஸ்ட்லி பாடி ஷாப்போட திங்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ டாப் டு பாட்டம் என்னோட ஓன் ஃபார்முலேஷன் தான் நான் கற்றுக்கிட்டு, சர்டிஃபைடா கற்றுக்கிட்டு தான் நான் எனக்காக நான் பண்ணேன். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோஸ் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலேஷன்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுற உமனாக இருக்கீங்க, டாப் டு பாட்டம் உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான தொகை. இப்போ ஒரு பாடி பட்டர் எடுத்துக்கிட்டோம்னா 200 கிராமே 800 rupees to 1000 rupeesக்கு சேல் ஆகுது. பட் நம்மளே பண்ணும்போது நமக்கு அவ்வளோ செலவாகாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு 6 monthsக்கு மோர் தென் ஒரு 20,000க்கு மேலே எனக்கு வந்து மிச்சமாகும். நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ நானே தான் பண்றேன். ஸோ என்ன மாதிரி ஒருத்தங்க நீங்க டாப் டு பாட்டம் நல்ல ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலேஷன்லாம் தி பெஸ்டா அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட மார்க்கெட்ல இருக்கு. இது வாங்கவா அது வாங்கவா அப்படின்னு நமக்கே தெரியாது. பட் நான் ஃபார்முலேஷன் கத்துக்கிட்டது எனக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலேட் பண்றதுக்காக தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாடி பட்டர், விப்டு பாடி பட்டர். ஆல்ரெடி சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், நீங்க டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமல்சிஃபையிங் பாடி பட்டர். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதோட ஃபார்முலேஷன் அது எப்படி பண்ணணுன்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரி பார்க்கலாம், நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். இந்த பாடி பட்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போனா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சும்மா மொட்டையா இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்காம நான் வந்து தி பெஸ்ட் ஃபார்முலேஷன் தான் எனக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் எனக்கு என்ன யூஸ் பண்றேனோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்படி ஷேர் பண்ணும்போது நான் அதுல ப்ராடக்ட் டீட்டெயில் சொல்லும்போது அந்த ப்ராடக்ட் பத்தின நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து எமல்சிஃபையிங் பாடி பட்டர். நான் க்ரீம்ல இருந்து ஆரம்பிச்சதுனால நான் க்ரீம்ல இருந்தே போறேன். ஸோ இந்த க்ரீம் வந்து பாடி பட்டர் வந்து நம்ம எப்படி க்ரீம்ஸ்க்கு வந்து ஆயில் ஃபேஸ்ல ஆயில் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த பாடி பட்டருக்கு நம்ம பட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, நீங்க எந்த பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி 2 days முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட குழந்தை ஒரு 1 year பேபி, அவங்களுக்கு வந்து நம்ம நார்மல் பட்டர் இருக்குல்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல சமையலுக்கு, குக்கிங் பட்டர், அது வந்து நல்ல சுத்தமான நாட்டு பசு பால்ல இருந்து வெண்ணெய் எடுத்து அதுல இருந்து பட்டர் பாடி பட்டர் பண்ணி கொடுத்தேன். நீங்க இதே ப்ரொசீஜர்ல நீங்க அப்படி கூட பண்ணிட்டு கம்மியான அமௌண்ட்ல பண்ணணும். நீங்க ஒரு 50 கிராம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 monthல காலி ஆயிடும். ஸோ ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் நீங்க யூஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். இப்போ சம் பாடி பட்டர்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இப்போ பாடி ஷாப் பாடி பட்டர்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அப்போ நம்ம அது நிறைய 200 கிராம் இருக்கும்.
ஸோ ஒரு 1 மந்த் வரைக்கும் அது டப்பில் நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் போகும்போது அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி ஆகிடும். அதனாலே பாதி நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபார்முலேஷன் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலேஷன் வந்து நான் கரண்ட்டாக எனக்கு நான் யூஸ் பண்ணுற பாடி பட்டர் ஃபார்முலேஷன். ஓகே, ஸோ இதுக்குமே நம்ம வந்து வாட்டர் ஃபேஸ், ஆயில் ஃபேஸ், கூல் டவுன் ஃபேஸ், இந்த மாதிரி 3 ஃபேஸஸ் வந்து இருக்கு. ஸோ வாட்டர் ஃபேஸ்ல எப்போதும் போல டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கிறேன். டிஸ்டில்டு வாட்டர் வந்து நான் வந்து ஒரு 57 கிராம்ஸ் ஆட் பண்றேன். இந்த வாட்டர் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா பட்டரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் 57 கிராம்லேருந்து 80 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு என்னோட ஃபார்முலேஷன் இது. ஸோ நான் 57 to 75 வரைக்கும் கூட எடுத்துப்பேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் நான் இதில் வாட்டர் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே கூல் டவுன் ஃபேஸில் நான் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ இங்கே வாட்டர் நிறைய எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே உள்ள எம்எல்சிஃபையர் ஒர்க் பண்ணணும்ல, அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கூல் டவுன் ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஏன் கம்மியாக எடுத்தேன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளிசரின் எடுத்திருக்கேன். கிளிசரின் வந்து ஒரு ஹியூமெக்டன்ட் 3 கிராம்ஸ். பொதுவாகவே நம்ம இன்னைக்கு வந்து 100 கிராம்ஸ் பண்ணுறோம். ஓகே, 100 கிராம்ஸ் பேட்ச் பண்ணுறோம். பொதுவாகவே கிளிசரின் வந்து நீங்கள் 3% ஓகே, இதுல இருந்து நீங்கள் 10% வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிசரின் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஆல்ரெடி நான் க்ரீம் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். கிளிசரின் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட், நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த வாட்டர் ஃபேஸில் அவ்வளோதான். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆலன்டைன், பேந்தனால். இந்த ஆலன்டைன் அண்ட் பேந்தனால் வந்து ஈச் 0.5 ஆட் பண்ணுறேன். இந்த ஆலன்டைன் அண்ட் பேந்தனால் அப்படின்றது என்ன அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கக்கூடியது, ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி. ஓகே, ஸோ எனக்கு வந்து பயங்கர ட்ரை ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். இப்போ என்னோட ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கு. நானே ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கடையில் வாங்குற பாடி பட்டர்ஸ் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த டெரக்கோட்டா மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கை எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கும். பட் இப்போ வந்து ரொம்ப மாய்ஸ்சராக சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட ஃபார்முலேஷன் தான். ஸோ இந்த ஆலன்டைன் பேந்தனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குது கால்கள் அப்படின்னா, கை கால்லாம் ட்ரை ஆகும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாடி பட்டரை இன்னொரு டப்பில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அதை ஹேண்ட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் 2-in-1 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் பாடி பட்டரை அப்படி ஹேண்ட் க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் க்ரீம்னு நான் தனியாக யூஸ் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு ஹேண்ட் க்ரீம் தனியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ ஆலன்டைன், டிஎல் பேந்தனால். இது வந்து வெறும் பேந்தனால் இல்லை, டிஎல் பேந்தனால் சொல்லுவாங்க. விட்டமின் B5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்மளோட வாட்டர் ஃபேஸ் வந்து இவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆயில் ஃபேஸ். ஆயில் ஃபேஸில் வந்து கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஈவேக்ஸ். ஈவேக்ஸ் வந்து 4 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த ஈவேக்ஸ்ன்றது வந்து எமல்சிஃபையிங் வேக்ஸ். இந்த ஆயிலும் இந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகிறதுக்கு, அதை எமல்சிஃபிகை ஒன்னா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஈவேக்ஸ். இந்த ஈவேக்ஸுக்கு சப்ஸ்டியூஷன் இருக்குது, நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈவேக்ஸ் ஆர் நான் ஏன் சில ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஈவேக்ஸ் இல்லைன்னா ஒலிவம் 1000 ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் நல்ல ஒரு பயங்கர சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. நான் வந்து ஈவேக்ஸ் இல்லைன்னா BTMS 50 யூஸ் பண்ணுவேன். அது ரெண்டும் இல்லைன்னா சம்டைம்ஸ் ஒலிவம் யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி ஒலிவம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அதுக்கு ரொம்ப கம்மியாகவே ரொம்ப ரேட்டு வரும். நீங்கள் இப்போ பாடி ஷாப் இருக்குல்ல, பாடி ஷாப்போட பாடி பட்டரில் வந்து சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து PEG100 ஸ்டீரேட். இதெல்லாம்
இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈவேக்ஸ் இல்லைன்னா நான் யூஸ் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஈவேக்ஸ் இல்லைன்னா BTMS 50. ஸோ இந்த ஈவேக்ஸை விட இந்த BTMS 50ல பண்ற க்ரீம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இந்த ஈவேக்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இப்போ நம்ம பாடி பட்டர்ன்றதுனால நீங்க ஈவேக்ஸ் எடுத்தாலும் ஓகே, BTMS 50 எடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இப்போ பாடி ஷாப் அவங்களோட இதுல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா PEG 100 ஸ்டீரேட் பிளஸ் கிளிசரைல் ஸ்டீரேட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமல்சிஃபையர் தான். ஓகே, ஆனா நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம இன்னைக்கு வந்து ஈவேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஈவேக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஈவேக்ஸ் வந்து 4 grams. இது கூட செட்டைல் ஆல்கஹால் 2 grams. இது வந்து மேண்டேட்டரி. எப்போதுமே ஒரு க்ரீம் பண்றோம் அப்படின்னாலே நம்ம 2 விஷயம் ஆட் பண்ணுவோம், ஈவேக்ஸ், செட்டைல் ஆல்கஹால். நான் சம்டைம்ஸ் வந்து ஈவேக்ஸ் ஆட் பண்ணுவேன், இல்லைன்னா BTMS 50 யூஸ் பண்ணுவேன். ஓகே, இது 2ல 1. நான் இன்னைக்கு ஈவேக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஈவேக்ஸ் இருக்கிறது காலி பண்ணணும், அதனால நான் ஈவேக்ஸ் எடுத்திருக்கேன். செட்டைல் ஆல்கஹால் 2 grams ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட நம்ம பட்டர்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இது பாடி பட்டர்ன்றதுனால நம்ம பட்டர்ஸ் ஆட் பண்ண போறோம். ஷியா பட்டர், கோகோ பட்டர், மேங்கோ பட்டர். இது வந்து 3மே சேர்த்து நம்ம 15 grams வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க இதை பிரிச்சுக்கணும். உங்களுக்கு ஷியா பட்டர் வேணும்னாலும் இந்த 15 gramsக்குள்ள ஈச் பட்டர்ஸ் 5 grams கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஷியா பட்டர் 10 grams, கோகோ பட்டர் 3 grams அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஷியா பட்டர் இல்லாம கோகோ பட்டரும் மேங்கோ பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட தேவைதான். இன்கேஸ் நீங்க குட்டி பிள்ளைங்களுக்கு பண்றீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து நம்மளே காய்ச்சி தயிராக்கி அதுல இருந்து பட்டர் எடுப்போம்ல, அந்த பட்டர் கூட நீங்க 15 grams வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃபேஸ். ஓகே, ஆயில் ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து கூல் டவுன் ஃபேஸ். கூல் டவுன் ஃபேஸ்ல மேண்டேட்டரியா உங்களுக்கு தெரியும் ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ் 1 gram இருக்கணும் கண்டிப்பா. இது வந்து எனக்கு வந்து பாடி ஷாப்போட பிரிட்டிஷ் ரோஸ் வந்து நான் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளேவர். ஓகே, நீங்க உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்னாலும் லாவெண்டர் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணி, ஷியா பட்டர் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ரோஸ் பிடிக்கும், அதனால ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் 1 to 2 gram வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நைட்டு வந்து நம்ம நல்லா குளிச்சுட்டு இந்த பாடி பட்டர் அப்ளை பண்ணிட்டு கை காலுக்குலாம் ஒரு மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். பயங்கர ஸ்மெல்லா சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பார்க்கணும், நம்ம யூஸ் பண்ற எல்லாமே ஹை குவாலிட்டியா இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ ஷியா பட்டர்லாம் நான் வந்து இம்போர்ட்டட் ஷியா பட்டர் தான் யூஸ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நீங்க ஹை குவாலிட்டியா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆப்டிஃபன் யூஸ் பண்றேன். ஓகே, இந்த நான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ரிசர்வேட்டிவ் நான் சொல்றேன். அப்போ எது ப்ரிசர்வேட்டிவ்னு உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து பியூட்டின்ற பிளேலிஸ்ட்ல நிறைய ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடி போட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி எலாபரேட் நான் போடல. அப்போ நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் ஒவ்வொரு பியூட்டி ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ப்ரிசர்வேட்டிவ் சொல்றேன். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஆப்டிஃபன் வந்து ஆட் பண்றேன் 1 gram, ரோஸ் 1 to 2 gram வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கண்டிப்பா ஆட் பண்ணணும். இதோட விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணணும். நீங்க கேப்சூலா யூஸ் பண்ணாம ஒரிஜினல் ஹை குவாலிட்டி விட்டமின் இ ஆயில்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ml 1500 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஸோ நான் அதுதான் யூஸ் பண்றேன். ஹை குவாலிட்டி விட்டமின் இ ஆயில் 0.5 to 1 gram வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஓகே, இது போக என்னோட ஸ்கின் ட்ரை ஸ்கின் சொன்னேன் இல்லையா, இது வந்து மேண்டேட்ரி. நான் கூல் டவுன் ஃபேஸ்ல இதோட நான் வேற என்ன பண்ணுவேன்னா ஹயலோ ஜெல் வந்து ஒரு 5 grams ஆட் பண்ணுவேன். ஏன் ஆட் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஸ்கின்னுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல இந்த மாதிரி ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கும், மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். அதுக்காக ஹைலோ ஜெல் வந்து ஆட் பண்றேன். இது போக ஒரு 3 types ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆட் பண்ணுவேன்.
என்கிட்ட ஒரு 10-15 எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு வந்து மஞ்சிஸ்டா, அப்புறம் ப்ளூபெர்ரி, இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராக்ட், லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி ஏதோ எனக்கு என்ன தோணுதோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் வரைக்கும் நான் ஆட் பண்ணுவேன். இது வந்து ஒரு 5 கிராம்ஸ் வரைக்கும் நான் ஆட் பண்ணுவேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும்ல, நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். இந்த ஹைலூ ஜெல் நல்ல மாய்ஸ்சரைஸா இருக்கும். அப்புறம் இந்த ஜெல் இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இங்க வந்து வாட்டர் கம்மி பண்ணிருக்கேன், இப்போ வாட்டர் வந்து ஒரு 100 கிராம்ஸுக்கு 75 to 100 கிராம்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் 75 to 80 கிராம்ஸ் 85 கிராம்ஸ் வரைக்கும் வாட்டர் யூஸ் பண்ணலாம். பட் இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வாட்டரியா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க வாட்டரை கம்மி பண்ணிட்டு இங்க எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, அதனால மட்டும்தான் நான் அங்க 57 எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணலன்னா நீங்க அங்க 85% வரைக்கும் நீங்க வாட்டர் எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லாமே கிராம்ல கொடுக்குறேன், பர்சன்டேஜ் கொடுத்தா குழப்புன்றதுக்காக. ஓகே, ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இந்த பாடி பட்டர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னா பாடி ஷாப்ல உள்ள பாடி பட்டரை விட பெஸ்டா இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் அப்படி. ஓகே, எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல்ல பார்க்கலாமா? வாட்டர் ஃபேஸ், ஆயில் ஃபேஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து 200 கிராம் பேட்ச் எடுத்திருக்கேன். ஆயில் ஃபேஸில் நான் வந்து ஷியா பட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோ பட்டரும் மேங்கோ பட்டரும் எனக்கு காலி ஆயிடுச்சு. ஆயிலில் வந்து அவகடோ ஆயிலேருந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபேஸ் ஏ வந்து ஃபேஸ் பியில் வந்து ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணிடலாம். சிம்லேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணணும். 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆறும்போது உங்களுக்கு இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி மாறி உங்களுக்கு வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாடி பட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா நம்ம பட்டர்ஸ் ஆட் பண்ணுறதுனால. நான் வந்து ஷியா பட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட் ஆகுன்றதுனால நான் வந்து ஷியா பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோ பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட கோகோ பட்டர் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக வாங்கிக்கோங்க. அப்படி நீங்கள் கோகோ பட்டர், ஷியா பட்டர் எல்லாம் கம்மியான அளவில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வந்து ஷாம்புக்கோ எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 வகையான எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் மஞ்சிஸ்டா எக்ஸ்ட்ராக்ட், குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட், ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட். இது 4ம் நான் ஆட் பண்ணுறேன். 1 கிராம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 0.5 கிராம் வந்து விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணுறேன். 2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாடி பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். அதே மாதிரி இவேக்ஸுக்கு வந்து நான் இவேக்ஸுக்கு பதில் பிடிஎம்எஸ் 50 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இவேக்ஸ் கூட ஆட் பண்ணலாம். என்னோடய ஸ்கின் ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால இவேக்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பாடி பட்டர் யூஸ் பண்ணும்போது. அதனால் நான் வந்து பிடிஎம்எஸ் 50 ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து எனக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாடி ஷாப் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ரோஸ் இருக்குல்ல, அந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். பிரிட்டிஷ் ரோஸில் வந்து ஹேண்ட் க்ரீம், பிரிட்டிஷ் ரோஸில் வந்து பாடி பட்டர், அப்புறம் பிரிட்டிஷ் ரோஸில் வந்து வாட்ஸ் தட் ஷவர் ஜெல், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து ஸ்மெல்லுக்கு பிரிட்டிஷ் ரோஸோட ஸ்மெல் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா லாவெண்டர் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ எடுத்துக்கலாம். இல்லாட்டி இதை வந்து நீங்கள் 2-3 பகுதியாக பிரிச்சுட்டு வேறு ஸ்மெல் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே வரும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து காப்பர் ட்ரைபெப்டைட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 6 கிராம்ஸ் ஆஃப் செராமைட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த பெப்டைட்ஸ் அண்ட் செராமைட்ஸ் வந்து இன்னுமே உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். பழைய வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போலாம் நான் வந்து இந்த பாடி பட்டரை வந்து நான் ஹேண்ட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணுறேன். இதை விட பெட்டராக என்ன ஹேண்ட் க்ரீம் பண்ண முடியும் சொல்லுங்கள்?
ஸோ க்ரீம்ன்றது வந்து இதுதான் பேஸ். நான் எதுக்கு உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக க்ரீமாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் என்னோடய பாடிக்கு நான் யூஸ் பண்ணுறது தான். பாடி லோஷன் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின். ஸோ அதுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சர் தேவை, ஆயிலும் வேணும் வாட்டரும் வேணும். ஸோ பாடி பட்டர் தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். அதுவும் இந்த எமல்சிஃபையிங் பாடி பட்டர் வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம இஷ்டம்தான், என்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் இதுக்கு 4 எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சீரமுக்கு 4-5 எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுவேன், மாய்ஸ்சரைசருக்கு வேறு 5 எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ எல்லாமே நமக்கு கிடைக்கும்ல. அதனால் இதில் வந்து நான் வாட்டர் ஃபேஸில் வந்து ஆலன்டைன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆலன்டைன் வந்து ரொம்ப நல்லது, ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும், ஸ்கின்னுக்கு ஃபுட்டு மாதிரி. ஸோ இதில் என்னென்ன வாட்டர் ஃபேஸில் என்ன ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆயில் ஃபேஸில் என்ன ஆட் பண்ணேன் நான் எழுதி இதை வந்து ஒரு பிக் மாதிரி ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பாடி பட்டர் மாதிரியே இருக்காது, இது வந்து மாய்ஸ்சரைசருக்கும் பாடி பட்டருக்கும் இடைப்பட்ட ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். நான் வந்து ஒர்க்கிங் உமன், அதனால் எனக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு நல்ல கிளாஸியாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நான் வந்து இதை 3 கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன். ஒன்று வந்து நைட்டு குளிச்சுட்டு கை காலுக்கெலாம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய பேருக்கு தூக்கம் வரல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல கொஞ்சம் இந்த பாடி பட்டர் எடுத்து காலில் தேய்ச்சிட்டு நல்ல காலுக்கு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையோட மைல்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாடி பட்டர் வந்து காலில் போட்டுட்டு சாக்ஸ் போட்டு படுத்திங்க அப்படின்னா வெடிப்பு எல்லாமே போயிடும். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு வெடிப்பு இருக்குன்னா இதில் பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு